டாக்டர் யார் யாரெல்லாம் நெஃப்ராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணணும் அண்ட் எந்த சிச்சுவேஷனுக்காக கன்சல்ட் பண்ணணும்? ஒன்று, லேப் டெஸ்ட் பண்றீங்க, உங்க கிரியாட்டின் ஹையா இருக்கு, 1.3 மில்லிகிராம் பர் டெசிலிட்டரோட ஹையா இருக்கு, ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்க. 2, யூரினரி டெஸ்ட் பண்றீங்க, அதுல புரத சத்து போறது புரோட்டீன் 1+, 2+ காட்டுதுன்னா நீங்க நெஃப்ராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்க. 3, கிட்னி ஸ்கேன் எடுக்கிறீங்க, அதுல கிட்னி சுருங்குன மாதிரி இருக்கு, இல்ல சிங்கிள் கிட்னி தான் இருக்கு, இல்லனா கல்கள் இருக்க மாதிரி இருக்குன்னா நீங்க நெஃப்ராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்க. 4, நீங்க டயபெட்டிக் பேஷண்டா, நீங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் உங்க கிட்னி டாக்டரை பார்க்கணும். டயபெட்டிக் நெஃப்ரோபதி ஒரு காமனான காம்ப்ளிகேஷன். 5, ஹைப்பர் டென்சிவா, உங்க பிளட் பிரஷர் ரொட்டீனா கண்ட்ரோல்ல இல்லையா, 2 மெடிசன் எடுக்கிறீங்க 3 மெடிசன் எடுக்கிறீங்களா, அப்பயும் பிபி ஹையா இருக்கா, இது கிட்னி பாதிப்புனால கூட இந்த பிபி வந்திருக்கலாம், நீங்க நெஃப்ராலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணணும். 6, உங்களுக்கு கை கால் முகம் வீக்கம் இருக்கு, யூரின் கம்மியா போகுது, ஜாஸ்தியா போகுது, இல்ல நுரைச்சி போகுது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலும் நீங்க உங்க நெஃப்ராலஜிஸ்ட பார்க்கணும். 7, யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஒரு வாட்டி வந்திருக்கு, அதுக்கு நீங்க மெடிகேஷன்ஸ் எடுத்திருக்கீங்க, ஆனா திருப்பி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா நிச்சயமா நீங்க நெஃப்ராலஜிஸ்ட பார்க்கணும். எனக்கு சிம்டம்ஸ் எதுவும் இல்ல, நான் நல்லா இருக்கேன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் தி கிட்னி டிசீசஸ் சைலண்ட் டிசீஸ்னு சொல்லுவோம். சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் 80% கிட்னி பாதிப்பு அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். இதனால நீங்க 40 வயசு மேல இருக்கீங்களா, உடனே ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுங்க. அதுல ஏதாச்சும் அப்நார்மாலிட்டிஸ் இருந்துச்சுன்னா உடனே உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. கீப் யுவர் கிட்னிஸ் ஹெல்தி.